ஹலோ எஸ்பிரன்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 1 இருக்கிற மிக மிக முக்கியமான லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். மாசற குறை இல்லாமல், இது சொற்பொருள். மாசறனா குறை இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் நாடு. தேசம்னா நாடு. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் ஔவையார். ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை பெயர் காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என பெயர் பெற்றது. மூதுரையோட பெயர் காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என பெயர் பெற்றது. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள். மூதுரையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 31 பாடல்கள். மூதுரை என்ற பாடலை எழுதியவர் ஔவையார். ஆல்ரெடி தெரியும். மூதுரை என்ற பாடலை எழுதியவர் ஔவையார். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இது புக் பேக் கொஷின். இடமெல்லாம் பிரித்தெழுதுக. இடம் கூட்டல் எல்லாம். இடமெல்லாம் பிரித்தெழுதுகனா இடம் கூட்டல் எல்லாம். மாசற பிரித்தெழுது மாசு கூட்டல் அற. மாசறனா மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்தெழுதுக. குற்றம் இல்லாதவர். குற்றம் கூட்டல் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார். சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார்னா சிறப்புடையார். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏட்டில் படித்தோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இங்கே நம்பர் தப்பா இருக்கு. இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெறி வழி. இது சொற்பொருள். நெறினா வழி. தூற்றும் படி இகழும் படி. தூற்றும்படினா இகழும் படி. மூத்தோர் பெரியோர். மூத்தோர்னா பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மேதைகள்னா அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். மாற்றார்னா மற்றவர். வற்றாமல் அழியாமல். வற்றாமல் அழியாமல். துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியிருக்கிறாரு. திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரொம்ப முக்கியமான கோஷம். இது கூற்றுல கூட கேட்பாங்க. 2 கூற்று கொடுத்துட்டு சரியா தவறான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கூட கேட்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சாகணும். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புக் பேக் கொஸ்டின். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் பிரித்தெழுதுக. கை கூட்டல் பொருள். கைப்பொருள்னா கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா சேர்த்து எழுதுக. மானம் இல்லா. மானம் கூட்டல் இல்லானா மானம் இல்லா. அடுத்து கல்வி கண் திறந்தவர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். அதாவது காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை,
ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். 1 மைல் தூரத்தில் ஆரம்பப் பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி இருக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். காமராசர் 1 மைல் தூரத்தில் ஆரம்பப் பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி இருக்க வேண்டும் என்று கூறினார். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற பிறகு மூடப்பட்டிருந்த எத்தனை தொடக்கப் பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார்? 6000. காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற பிறகு மூடப்பட்டிருந்த எத்தனை தொடக்கப் பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார்னா 6000. இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். காமராசர் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகம். மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டதுன்னா மதுரை. மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது? சென்னை, விருதுநகர். காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளதுன்னா சென்னையில் இருக்குது, விருதுநகரில் இருக்குது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? காமராசர். அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா காமராசர். காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டது? கன்னியாகுமரி. 2/10/2000 அமைக்கப்பட்டது. காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரியில். அது எப்பன்னா 2/10/2000. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அதாவது இந்த பாடம் படிச்சவங்களுக்கு தெரியும். அங்கே சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அங்கே காமராசர் ஏன் நீங்கள் ஸ்கூல் போகலன்னு கேட்கும்போது, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால தான் நாங்கள் ஸ்கூல் போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி பிரித்தெழுதுக. பசி கூட்டல் இன்றி. பசியின்றினா பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு பிரித்தெழுதுக. படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவுனா படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு சேர்த்தெழுதுக. காட்டாறு. காடு கூட்டல் ஆறுனா காட்டாறு. அடுத்து நூலகம் நோக்கி. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. அதாவது ஏசியாவில். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னா தமிழ்நாடு. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னா தமிழ்நாடு. அந்த 2வது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னா சீனா. அதாவது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ள சீனா. ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நூலகம் சீனா, 2வது தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்கியவர் இரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளன? 8. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளன? 8. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். 8 ஏக்கர். ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அதாவது பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனை தளங்கள் இருக்குன்னா 8 தளங்கள் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவுனா 8 ஏக்கர். ரெண்டுமே 8. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ 8 தளம் இருக்கு இல்லைங்களா? அந்த 8 தளத்திலுமே என்னென்ன நூல்கள் இருக்குன்னு பார்த்தலாம். தரைத்தளத்தில் உள்ள நூல்கள் சொந்த நூல் படிப்பகம். நான் ஏதாச்சும் ஒரு நூல் எடுத்துன்னு போனால் படிச்சுக்கலாம். பிரெய்லி நூல்கள், பார்வையற்றவர்கள் படிப்பாங்க இல்லையா, அந்த நூல் பிரெய்லி நூல்கள் இருக்கும். தரைத்தளத்தில் எந்த நூல்கள் இருக்கும்னா சொந்த நூல் படிப்பகம், சொந்த நூல் எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரெய்லி நூல்கள் இருக்கும். அந்த 2 நூல்கள் இருக்கும். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள் இருக்கும். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள் இருக்கும். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இருக்கும். அடுத்து 4ஆம் தளம். 4ஆம் தளம் இல்லை, நான் சொல்கிறேன் பார்த்துங்க. 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம்,
வணிகவியல், கல்வி. 4வது தளத்துல எந்த நூல் இருக்கும்னா, பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அடுத்து வந்து 5ஆம் தளம். 5ஆம் தளத்துல வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். அது சார்ந்தமான நூல்கள் இருக்கும். 5ஆம் தளத்துல வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளத்துல வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் இருக்கும். 6ஆம் தளத்துல வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் இருக்கும். 7ஆம் தளம். 7ஆம் தளத்துல வந்து வரலாறு, சுற்றுலா, புவியியல் சார்ந்த நூல்கள் இருக்கும். 7ஆம் தளத்துல வந்து வரலாறு, சுற்றுலா, புவியியல் சார்ந்த நூல்கள் இருக்கும். 8ஆம் தளம் வந்து நூலகத்தின் நிர்வாக பிரிவு. அந்த நூலகத்தோட நிர்வாக பிரிவு வந்து 8ஆம் தளத்துல இருக்கு. 8ஆம் தளம் வந்து நூலகத்தின் நிர்வாக பிரிவு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் வந்து அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் வந்து அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. அடுத்து வந்து இன எழுத்துக்கள். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துகள். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துகள். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின மெய் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். அதாவது வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தவிர. மெல்லின எழுத்துக்கள்னா ஞங்கன நெமன. அப்படின்னா 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் எதுனா 6 மெல்லின எழுத்துக்கள் தான். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்து எடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்து எடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். மேலேயே படிச்சோம்ல, வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்து இன எழுத்துக்கள். அதனால வந்து மெல்லின மெய்யெழுத்து எடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் இருக்குல்ல, அதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா? உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஆக்கு வந்து பெரிய ஆ தான் இன எழுத்துக்கள், ஈக்கு வந்து பெரிய ஈ தான் இன எழுத்துக்கள். அது மாதிரி தான் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஐ எனும் எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்து ஆகும்? இ. ஐ என்னும் எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்துனா இ. ஐ வந்து நெடில் எழுத்து. அப்படின்னா ஒரு குறில் எழுத்து தான் இன எழுத்துக்களாக வரும். அப்போ அந்த குறில் எழுத்து வந்து இ. ஔ என்னும் எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்து ஆகும்னா உ. ஔ என்னும் எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்து ஆகும்னா உ. அந்த ஐ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து வந்து ஈயா, ஔ என்னும் எழுத்துக்கு இன எழுத்து வந்து ஊவா. அப்போ வந்து ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அளபெடைகளில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை? ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லைன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இன எழுத்துக்களே கிடையாது. அது ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து மொழியை ஆள்வோம். ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. காமராசர் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. காமராசர் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்தநாள் வந்து மாணவர் தினம் அக்டோபர் 15. அப்துல் கலாம் பிறந்தநாள் வந்து மாணவர் தினம் அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினம் நவம்பர் 14. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினம் நவம்பர் 14. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கல்வி எஜுகேஷன். கல்வினா எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல். தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் லைப்ரரி. நூலகம்னா லைப்ரரி. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். மின் தூக்கி லிஃப்ட். மின் தூக்கினா லிஃப்ட். மின் அஞ்சல் இமெயில். மின் அஞ்சல் வந்து இமெயில். குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி.
குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க் சிடி. மின் நூலகம் இ லைப்ரரி. மின் நூலகம்னா இ லைப்ரரி. மின்னூல் இ புக். மின் நூல்னா இ புக். மின் இதழ்கள் இ மேகசைன். மின் இதழ்கள்னா இ மேகசைன். படத்தொகுப்பு ஆல்பம். படத்தொகுப்புனா ஆல்பம். 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் முதல் இயல் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்விகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேற ஒரு டாப்பில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.